1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனம். மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் திருச்சபைக்கு எழுதுகிறார். எந்த திருச்சபைக்கு எழுதுகிறார் தம்பி? சத்தமா சொல்லுங்களேன். கொரிந்தியர் திருச்சபைக்கு எழுதுகிறார். கொரிந்தியர் திருச்சபையில் இருந்தவர்கள் எல்லாருமே விசுவாசிகள். ஆனால் அந்த விசுவாசிகளை குறிப்பிட்டு எழுதுகிறார், நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி நான் பேசாமல் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேசுகிறேன். அந்த சபையை குறித்து சொல்றாரு, நீங்கள்லாம் மாமிசத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள்லாம் குழந்தைகளாக இருக்கிறீர்கள் என்று. அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோமா அல்லது மாமிசத்துக்குரியவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொண்டு நாம் ஆவிக்குரியவர்களாய் மாறுவதற்கு நம்மளை அர்ப்பணம் செய்ய வேண்டும். உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த மாமிசத்துக்குரியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் போலவே இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? குழந்தைகள் போலவே இருப்பார்கள். குழந்தைகளைப் போல எப்படி இருப்பார்கள் அப்படின்னா, அவங்களுக்கு பலன் இருக்காது, ஆவிக்குரிய பலன் இருக்காது. இந்த பூமிக்குரிய குழந்தை எப்படி அதனுடைய செயல்பாடுகள் இருக்குமோ அதே மாதிரி தான் சர்ச்சுக்குள்ளே இருப்பாங்க. ஆனால் ஆவிக்குரியவர்கள் பார்த்தீங்கன்னா பலப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நாம் ஆவிக்குரியவர்களாக மாற வேண்டும் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு ஆவிக்குரியவனின் ஆசீர்வாதம். ஆவிக்குரியவனின் ஆசீர்வாதம். ரோமர் 8:1 வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி ரெண்டுலையும் நடக்க முடியும். ஒரு விசுவாசி ரெண்டுலையும் நடக்க முடியும். ஆவியிலையும் நடக்க முடியும், மாமிசத்திலையும் நடக்க முடியும். ஆனால் மாமிசத்தில் நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு என்றால் தண்டனை. ஆக்கினை தீர்ப்பு என்பது என்ன? தண்டனை, அடி. அந்த ஆக்கினை தீர்ப்பு ஆவியின்படி நடக்கிற ஆவிக்குரியவர்களுக்கு இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வேதாகமத்தில் சில இடங்களில் ஆண்டவர் ஆக்கினை தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 19:24 நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வரிசிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். சோதோம் கொமோரோ பட்டணத்தை தேவன் அழித்து போட்டார்.
தேவன் அழித்த அந்த பட்டணத்தினுடைய பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. சோதோம் கொமோரோ பட்டணத்தை ஏன் அழிச்சாரு? அந்த ஜனங்கள் செய்த பாவங்கள் உங்களுக்கு தெரியும். விபச்சாரம் பண்ணினாங்க, வேஷித்தனம் பண்ணினாங்க. அதனால கர்த்தர் அந்த ஜனத்தை அக்கினினாலையும் கந்தகத்தினாலையும் அழித்து போட்டார். இந்த பூமியில மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் நல்லா இருக்கிறவங்க மாதிரி தெரியும், ஜாலியா இருக்கிறவங்க மாதிரி தெரியும். ஆனா ஒரு நாள் காலி ஆயிருவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், மாம்சத்தின்படி நடக்கிற மனிதர்கள் ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா ஒரு நாள் காலியா போயிடுவாங்க. அல்லேலூயா. மாமிசத்தின்படி நடக்காம ஆவியின்படி நடக்கிறவங்களா நம்ம மாறுவோம். ஆவியின்படி நடக்கிறவர்களாக நம்ம எழும்புவோம். ஆவிக்குரியவர்களாக நம்ம எழும்புவோம். நல்ல கைத்தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தலாமா? இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களேன். ஆதியாகமம் புஸ்தகம் 7:22-23. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசிலே சீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. மனுஷர் முதல் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோடு பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. அல்லேலூயா. நல்ல 2 கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல சத்தம் அவர் அல்லேலூயா. நல்ல சத்தம் அவர் அல்லேலூயா. நோவாவும் அவனுடைய குமாரரும் குமாரத்திகளும் பேழைக்குள் இருந்த மிருகங்களும் காக்கப்பட்டன. அவன் காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பேர் பெற்றவங்க இருந்தாங்க, பணக்காரங்க இருந்தாங்க. ஆனா அவங்கெல்லாம் அழிஞ்சு போனாங்க. அவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? மாமிசத்தின்படி வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நீங்க வாழ்றீங்கல்ல, அது மாதிரி மாமிசத்துக்குரியவங்களா வாழ்ந்தாங்க. புசித்தார்கள், குடித்தார்கள், பூ வைத்தார்கள், பொட்டு வைத்தார்கள். என்ன எக்ஸ்ட்ரா மாதிரி தெரியுத? ஆண்டவர் இப்ப பைபிள் எழுதுனா அப்படித்தான் எழுதியிருப்பாரு. புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் எடுத்தார்கள். ஆனா கடவுளை மாத்திரம் என்ன செய்யல? தேடல, ஜெபிக்கல, பரிசுத்தமா வாழல, உத்தமமா வாழல. அதனால கர்த்தர் ஜல பிரளயத்தினால பூமியை அழிச்சு போட்டார். நிக்கிரகமாயின. அவங்களுடைய சந்ததிகள் கூட இந்த பூமியில இல்லாமல் போயிற்று. ஆனா நோவாவையும் அவனுடைய குடும்பத்தை மாத்திரம் கர்த்தர் காப்பாற்றினார். நோவாவுக்கு தேவன் கொடுத்த கிருபை என்ன தெரியுமாங்க? ஆதாம் ஏவாள்ல இருந்து ஒரு ஆரம்பம், அங்கே ஆண்டவர் ஒரு புஸ்டாப் வச்சு அதுக்கடுத்து நோவாவினுடைய பிள்ளைகள் இருந்து சந்ததியை ஆரம்பித்தார். ஆவியானவர் அவரோடு நடந்த, ஆவிக்குரியவனாக வாழ்ந்த அந்த நோவாவையும் அந்த குடும்பத்தையும் கர்த்தர் கைவிடலையே. கர்த்தர் பிழைக்க வைத்தாரே, ஜீவன் தந்தாரே. அதே போல நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் ஆவிக்குரியவர்களாய் வாழ்ந்தீர்கள் என்றால் காக்கப்படுவீர்கள். நல்லா கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. காக்கப்படுவீர்கள். உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு முன்னாடி காக்கப்படுவீர்கள். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்களை அழிக்கணும்னு வருகிறவைகளுக்கு முன்னாடி
காக்கப்படுவீர்கள். தாக்கப்படுவீர்கள் அல்ல, காக்கப்படுவீர்கள். ஆவிக்குரியவர்களாய் வாழுகிறவர்கள் கண்டிப்பா பிழைப்பார்கள். அவங்களுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? என்ன ஆசீர்வாதம்? ஜீவன், லைஃப், வாழ்வு. இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் வாழணும்னு நினைக்கிறாங்க. மருத்துவர்கள் சொல்லிடுறாங்க, நீ வாழ முடியாது, உன் உறுப்புகள் செயலிழந்து போயிடுச்சு, மூளை சாவடைந்துட்டான், இனி பிழைக்க முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் மருத்துவர்கள் கைவிட்டு விடுகிறார்கள், மக்கள் மரித்து போய்விடுகிறார்கள். மாமிசத்துக்குரியவர்களாய் வாழ்ந்து வாழ்ந்து இந்த பூமியில் என்னத்தை மக்கள் சாதிக்கிறார்கள்? அழிவை தான் சம்பாதிக்கிறார்கள். தன்னுடைய சந்ததிகளுக்கு அழிவை தான் சம்பாதித்து வைத்துவிட்டு போகிறார்கள். இந்த பூமியில் எத்தனையோ பேர் மாமிசத்துக்குரியவர்களாய் வாழ்ந்தாலும் நம்ம ஆவிக்குரியவர்களாய் வாழ்வோமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனா வாழ்வோமே, நம்ம ஒரு ஆவிக்குரியவனா வாழ்வோமே. சொல்லுங்களேன் வாயை திறந்து. தம்பி முகத்தை பார்த்து பேசியா, ஆவிக்குரியவனா வாழ்வோமே. ஆவிக்குரியவனாய் வாழ்ந்து ஜீவனை சுதந்தரிப்போமே, ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்போமே. மாமிசத்துக்குரியவனாய் வாழ்ந்து அழிந்து போகாம, மண்ணுக்குள்ள போகாம, ஆவிக்குரியவனாய் வாழ்ந்து ஜீவனை சம்பாதிப்போமே, ஜீவனை சுதந்தரிப்போமே. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களேன். ரோமர் நிருபம் 8:6. ரோமர் நிருபம் 8:6. மாம்ச சிந்தை மரணம், மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. சமாதானமுமே. மாமிச சிந்தை மரணம். ஒரு மனுஷனுடைய சிந்தை தான் செயல்கள். நான் சொல்றத கவனிங்களேன். ஒரு மனுஷனுடைய சிந்தை தான் செயல்கள், செயல்கள் தான் பலன்கள். நீ என்ன சிந்தனை உடைய மகனாக இருக்கிறியோ, மகளாக இருக்கிறியோ, அப்படித்தான் நீ செயல்படுவ. உன்னுடைய செயல்பாடுகளை வைத்து தான் உன்னுடைய முடிவு. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்கிற சிந்தை என்ன சிந்தை? மாம்ச சிந்தை. இந்த மாம்சத்துக்காகவே சிந்திப்பாங்க. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், பூமிக்குரிய சிந்தை என்று. இந்த மாம்சத்துக்குரியவையெல்லாம் சிந்திப்பாங்க. இந்த மாம்சத்தை எப்படி கொழுக்க பண்ணலாம், இந்த மாம்சத்தை எப்படி ஜாலியாக்கலாம், அப்படிதான் சிந்திப்பாங்க. மாம்ச சிந்தை மரணம். ஆனா ஆவியின் சிந்தையோ, உள்ள இருக்கிற மனுஷனை எப்படி நம்ம ஆண்டவருக்குள்ள வளர வைக்கலாம், பலப்படுத்தலாம், அப்படி சொல்லி சிந்திக்கிறவர்கள் தான் ஆவியின் சிந்தை உடையவர்கள். இந்த ஆவியின் சிந்தை உடையவர்களுக்கு வரக்கூடிய பலன் என்னன்னா ஜீவன். நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, ஜீவன். ரெண்டாவது என்ன தெரியுமா? சமாதானம். சமாதானம். இன்னைக்கு நிறைய பேருடைய உள்ளத்தில் இல்லாத ஒன்று சமாதானம். நிறைய பேருடைய குடும்பத்தில் இல்லாத ஒன்று சமாதானம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இல்லாத ஒன்று சமாதானம். பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, அழகு இருக்கிறது, அறிவு இருக்கிறது, அந்தஸ்து இருக்குது, எல்லாம் இருக்கு. சமாதானத்தை தவிர அந்த சமாதானத்தை சமாதான பிரபு இயேசு தானே தர முடியும். அந்த சமாதான பிரபு இயேசு யாருக்கு தருகிறார் என்றால், ஆவிக்குரியவைகளை சிந்தித்து ஆவிக்குரியவைகளாய் வாழுகிறவர்களுக்கு தான் ஆண்டவர் அந்த சமாதானத்தை தருகிறார். பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதான பிரபு தன்னுடைய சமாதானத்தை உங்களுக்குள்ள தருகிறார். நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இவ்வளவுதானே கைத்தட்டு. இந்த உலகத்துல சில காரியங்களை ஆண்டவரை தவிர எங்கேயுமே வாங்க முடியாது. எது? அன்பு, இரக்கம், சமாதானம், சந்தோஷம், மன்னிப்பு, இது எல்லாம் தேவனிடத்துல இருந்தால் உலகத்துக்கு மனுஷனுக்கு வரணும். வேற எங்கேயும் கிடையாது. பிசாசின் இடத்துல அன்பு கிடையாது, பிசாசின் இடத்துல சமாதானம் கிடையாது.
உலக மனுஷனிடத்தில் அன்பு கிடையாது, சமாதானம் கிடையாது. ஒருவேளை அப்படி ஒரு மனுஷனுக்குள்ள அன்பு இருக்குன்னா அது தேவனிடத்திலிருந்து தான் வந்திருக்கும். ஒரு மனுஷனுக்குள்ள சமாதானம் இருக்குது அப்படின்னா அது தேவனிடத்திலிருந்து தான் வந்திருக்கணும். ஏன்னா அவர் தான் சமாதானத்தின் ராஜா, அவர் தான் அன்பின் தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னா உங்கள் சிந்தனை சரியில்லைன்னு அர்த்தம். பின்னாடி இருக்கிற சகோதரிகள் ஆவியின் சிந்தையை பெற்றுக்கொள்ளுங்களேன், ஆவிக்குரியவங்களாக மாறுங்களேன். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி வழியும். அல்லேலூயா. மாமிசத்துக்குரியவைகளை சிந்தித்து கொண்டு அந்த மாமிச சிந்தை இருக்கிறதுனால தான் சமாதானம் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் திருச்சபைக்கு எழுதுகிறார், நீங்கள் ஆவியின் சிந்தையை பெற்றுக்கொண்டு சமாதானமாய் வாழுங்கள். கர்த்தர் நல்லவர். இந்த ஆவிக்குரியவர்கள் யார்? அதை நம்ம அறிந்து கொள்ளணும். ஆவிக்குரியவர்கள் யார்? ஒரு 3 காரியத்தை வைத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவிக்குரியவர்கள் யார் அப்படின்னா, ஆவிக்குரியவைகளுக்காக தன்னை விற்று போட்டவர்கள். ஆவிக்குரியவைகளுக்காக தன்னை விற்று போட்டவர்கள். 2வது, ஆவிக்குரியவைகளுக்காக தன்னுடையவைகளை விட்டவர்கள். ஆவிக்குரியவைகளுக்காக தன்னுடையவைகளை விட்டவர்கள். 3வது, ஆவிக்குரியவைகளுக்காக வெற்றி பெற்றவர்கள். வெற்றி பெற்றவர்கள். இந்த 3ஐ வைத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் பெரியவர். கவனமாய் கேளுங்கள். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. பின்னாடி இருக்கிற மக்கள் உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறதை கவனமாய் காது கொடுத்து கேளுங்கள். பிசாசு நான் சொல்கிறத நீங்கள் கேட்காதபடிக்கு தடை பண்ணுவான். அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த ஆவிக்குரியவன் யார்? ஆவிக்குரியவைகளுக்காக தன்னை விற்று போட்டவன். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்களேன், மாமிசத்துக்குரியவைகளுக்காக ஆவிக்குரியவைகளை விற்று போட்டவர்கள் நிறைய பேர் உண்டு. வேலைக்காக, படிப்புக்காக, மனுஷர்களுக்காக, ஜெபம், ஆராதனை, தேவனுடைய வார்த்தை, இது எல்லாத்தையுமே விற்று போட்டவர்கள் நிறைய பேர் உண்டு. இதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காம மாமிசத்துக்குரியவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை விற்று போட்டவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் வேதாகமத்தில் ஆவிக்குரியவைகளுக்காக மாமிசத்துக்குரியவைகளை விற்று போட்டவர்கள் நிறைய பேர் உண்டு. நம்ம அப்படிப்பட்டவங்களாக இருந்தோம்னா கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் வாசிங்களேன், 13வது அதிகாரம் 44வது வசனம். அன்றியும் அன்றியும் பரலோக ராஜ்யம். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 13:44. பின்னாடி உள்ளவங்களா எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டீங்கன்னா கையை உயர்த்திக்காமீங்க. எடுத்துட்டீங்களா? நீங்கள் எடுத்துட்டீங்களா? வாலிபர்கள் எடுத்துட்டீங்களா? நான் சொன்ன வசனம் எத்தனாவது வசனம்? மத்தேயு. எடுத்து வாசிங்க சிஸ்டர். அன்றியும் அன்றியும் பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு, அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய், அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான், அந்த நிலத்தை கொள்கிறான். அல்லேலூயா. பரலோகத்தை குறித்து உவமைகள் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தும் பொழுது இந்த உபமையின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். பரலோக ராஜ்யம் எது அப்படி சொல்றாருன்னா, ஒரு மனுஷன் ஒரு நிலத்தை பார்க்கிறான், அந்த நிலத்துக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கிறது, புதையல் இருக்கிறது. அதை பார்த்து அதை மறைச்சு வச்சு அதனுடைய சந்தோஷத்தினால போய் தனக்கு இருக்கிற எல்லாத்தையும் விற்கிறான். வாகனத்தை விற்கிறான், வீடை விற்கிறான், நிலத்தை விற்கிறான்,
எல்லாத்தையும் விற்று இந்த பொக்கிஷமுடைய நிலத்தை வந்து வாங்குறான். அந்த பொக்கிஷத்தையும் பெற்றுக்கொள்றான். அதாவது இந்த ஆவிக்குரியவைகளுக்காக, இந்த பரலோகத்துக்காக, இந்த பரலோக சந்தோஷத்துக்காக இந்த பூமியில் உள்ளவைகளை அவன் விற்கிறான். இந்த பூமியில் உள்ளவைகளை கிரயம் செலுத்துறான். கிரயம் செலுத்தி அந்த பரலோகத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, நான் முதல்ல சொன்னது போல ஆவிக்குரியவைகளுக்காக பூமிக்குரியவைகளை நம்ம வந்து விற்று, அதாவது தியாகம் பண்ண வேண்டும். நம்முடைய நேரம், நம்முடைய பணம், நம்முடைய வேலை, நம்முடைய தூக்கம், நம்முடைய பலன், இதெல்லாம் நம்ம விற்று பரலோக ராஜ்யத்தை நம்ம சம்பாதிக்கணும். பரலோக ராஜ்யத்தை நம்ம விலைக்கு வாங்கணும். ஆவிக்குரியவைகளை நம்ம விலைக்கு வாங்கணும். அந்த சந்தோஷத்திலேயே இதெல்லாம் நம்ம செய்யணும். ஆனால் பூமிக்குரியவைகளுக்காக ஆவிக்குரியவைகளை நாம் விற்று போட்டு விடக்கூடாது. நான் சொன்னது புரிந்ததா? எத்தனை பேருக்கு புரிந்தது? நீ சொன்னது புரிஞ்சிச்சுன்னு சொல்கிறவங்க கையை உயர்த்தி காமிங்களேன். இன்னும் புரியலை. நான் சொன்னது புரிஞ்சதா? 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 அதாவது பரலோகத்துக்குரியவைகள், பரலோக சம்பந்தப்பட்டவைகள், ஜெபம், ஆராதனை, ஊழியம், கர்த்தருக்கு கொடுக்கிறது, தேவனுடைய வார்த்தை, இது எல்லாமே ஆவிக்குரியவைகள், பரலோக சம்பந்தப்பட்டது. இவைகளெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம பரலோகத்துக்கு பங்குள்ளவங்களாக மாறுறோம். இவைகளுக்காக இந்த பூமியில் உள்ளவைகளை விற்று இவைகளை நம்ம வாங்குவது, இவைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்பது, அதுதான் ஆவிக்குரியவனின் அடையாளம். இதை நான் உங்களுக்கு சுருக்கமாக விளங்கும்படி சொல்கிறேன். 2 மனிதர்கள், ஆவிக்குரியவன், மாம்சத்துக்குரியவன். எல்லாரும் சொல்லுங்களேன், ஆவிக்குரியவன், மாம்சத்துக்குரியவன். ஆவிக்குரியவனை பிரித்து எழுதுங்களேன். ஆவிக்கு உரியவன், ஆவிக்கு உரியவன். மாமிசத்துக்குரியவனை பிரித்து எழுதுங்களேன். மாமிசத்துக்கு உரியவன். உரியவன் என்றால் சொந்தமானவன். இந்த பூமியில் நீங்கள் ஆவிக்கு சொந்தமாக இருக்கிறீர்களா அப்படின்னா நீங்கள் ஆவிக்குரியவர்கள். நீங்கள் மாமிசத்துக்கு சொந்தமானவங்களாக இருக்கிறீங்களா? உங்களுடைய ஆவியை மாமிசத்துக்கு சொந்தமாக்கிட்டீங்களா? நீங்கள் மாமிசத்தோடு நிற்கிறீங்களா? மாமிசத்தை சொந்தமாக்கி கொண்டீங்களா? அப்படின்னா நீங்கள் மாமிசத்துக்குரியவர்கள். நீங்கள் ஆவிக்குரியவர்களா? ஆவியை சொந்தமாய் வைத்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம மாமிசத்துக்கு உரியவர்களாக இராமல் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். நல்ல தலைக்கு மேல் கூட கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். இவ்வளவுதானே உங்க கைத்தட்டு. அதாவது இன்னைக்கெல்லாம் மக்களுக்கு எது பொக்கிஷம் போல தெரிகிறது, எது புதையல் போல தெரிகிறது? எது புதையல் போல தெரிகிறது? இந்த உலகத்தில் நிலை இல்லாத, நிரந்தரம் இல்லாத இந்த பூமிக்குரியவைகள். ஒரு அடக்க ஆராதனையில் ஒரு போதகர் இப்படியாய் பிரசங்கம் பண்ணினாராம். அவர் பிரசங்கம் பண்ணும்போது சொன்ன வார்த்தை, அதாவது ஒரு மனுஷன் சொல்கிறான், எங்கள் அப்பா சென்னையில் ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தாரு, இந்த பக்கத்தில் ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தாரு, இங்கே ஒரு இடத்த வாங்கி போட்டிருந்தாரு அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த லேண்டு சொல்லிச்சான், அந்த நிலம் சொல்லிச்சான், சென்னையில் இடம் வாங்கி போட்டிருந்த உங்கள் தாத்தனையும் நான் தான் வாங்கி போட்டேன், அங்கே இடம் வாங்கி போட்டிருந்த உங்கள் அப்பனையும் நான் தான் வாங்கி போட்டேன், இப்போ இங்கே இடம் வாங்கி போட்டிருக்கிற ஒன்றையும் நான் தான் வாங்கி போட போகிறேன்னு சொல்லிச்சான். அல்லேலூயா. அதுதான் உண்மை. கைகளை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் எங்கே இடம் வாங்கி போட்டிருந்தாலும் உங்களை இந்த இடம் வாங்கி போட்டுரும் ஒரு நாள். ஆனால் இந்த நிலை இல்லாத இந்த பூமியை பார்த்து மக்கள் நினைக்கிறாங்க, இது ஒரு பொக்கிஷம்,
இது ஒரு புதையலே. அதுக்காக ஜெபத்தை விற்கிற, அதுக்காக ஆராதனை விற்கிற, அதற்காக ஊழியத்தை விற்கிற, அதுக்காக ஆண்டவரைய விற்கிற, அதுக்காக பரலோகத்தை விற்கிற. எவ்வளவு விற்க முடியுமா விற்கிற. ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்றாரு, நீ மாம்சத்துக்குரியவைகளுக்காக ஆவிக்குரியவைகளை வித்தினா நீ மாமிசத்துக்குரியவள் அழிவை சம்பாதிப்ப. ஆனால் நீ ஆவிக்குரியவைகளுக்காக பரலோகம் எனக்கு பொக்கிஷம், ஜெபம் எனக்கு பொக்கிஷம், ஆராதனை எனக்கு பொக்கிஷம், ஊழியம் எனக்கு பொக்கிஷம். இதுக்காக நான் எதை வித்துருவேன், ஆனா இதை விற்க மாட்டேன்னு சொல்லி இதுக்காக நீ எதை விற்க முடியுமோ அதையெல்லாம் வித்து 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 இதை நீ வாங்குவைனா, இதை நீ வாங்கி போடுவைனா, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீதான் ஓ ஆவிக்குரிய மகள், நீதான் ஆவிக்குரிய மகன். ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். வாலிபர்களே, நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாய் இருக்காதீங்க, ஆவிக்குரியவங்களாய் மாறுங்க. பின்னாடி இருக்கிற சகோதரர்களே, ஆவிக்குரியவங்களா மாறுங்க. ஒரு நாள் இந்த உலகத்தில் உள்ளவைகளுக்காக ஜெபத்தை, ஆராதனைய, ஊழியத்தை அடகு வைக்காதீங்க, அடமான வைக்காதீங்க, வித்து போடாதீங்க. ஆனா இதுக்காக எதை வித்துருங்க, கர்த்தர் உங்களை நஷ்டப்பட்டு போக விட மாட்டார். வேதாகமத்தில் ஒரு மனுஷன் பாருங்களேன், தானியேல் என்கிற ஒரு மனுஷன், ஆவிக்குரியவைகளுக்காக தன்னை விற்று போட்ட மனுஷன், தன் ஜீவனை விற்று போட்ட மனுஷன். 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அல்லேலூயா. தானியேலுடைய ஜெபத்தை குறித்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டபோது நிறைய பேர் சொன்னாங்க, 3 வேளை ஜெபம் பண்ணினான், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினான் என்று. இந்த வாலிப பிள்ளைகளிடத்துல கூட நான் கேட்டு எழுதி வாங்கினேன். சில பேர் அதைத்தான் எழுதியிருந்தார்கள், தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணினான் என்று. உங்களுடைய ஜெப வாழ்க்கையை குறித்து எழுதுங்கள் என்று சொன்னால் என்ன எழுதியிருப்பார்கள்? 3 வேளை நாங்கள் சாப்பிடுவோம். அப்படிதானே? அல்லேலூயா. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தானியேல் தீர்க்கதரிசி 3 வேளை எப்படிப்பட்டவராக இருந்தார்? ஜெபிக்கிறவராக இருந்தார், முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவராக இருந்தார். அந்நிய தேசம், அந்த அந்நிய தேசத்தில் கூட தேவாலயத்துக்கு வர முடியாத அந்த சூழ்நிலையில கூட தேவாலயம் இருக்கிற திசையை நோக்கி முழங்கால் படிட்டு ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு சோதனை வந்தது, அந்த ஜெபத்துக்கு சோதனை வந்தது. அவரோடு கூட இருந்த பிரதானிகள் அவரை குற்றப்படுத்தும்படியாய் குற்றம் தேடினார்கள். ஒரு குற்றத்தையும் காண முடியல. தானியேல் உண்மையுள்ள மனுஷனாய் இருந்தார். பிரதர், தானியேல் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? தானியேல் தீர்க்கதரிசி 3 வேளையும் ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபம் பண்ணின விஷயத்தை வச்சு குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவுக்கு தெரியாமலே ராஜாவினிடத்தில் அவரை ஏமாற்றி சட்டம் இயற்ற வைத்தார்கள். அங்கே ஒரு சட்டம் உண்டு, ராஜாவே இயற்றின சட்டத்தை ராஜாவே மாற்ற முடியாது, அது நிறைவேறிதான் ஆகணும். அப்படி அந்த மாதிரி 30 நாள் அளவும் 1 மாதம் ராஜாவை தவிர வேற யார் இடத்துல விண்ணப்பம் பண்ணினால், கடவுளிடத்துல கூட விண்ணப்பம் பண்ணினாலும் அவர்களுக்கு மரண தண்டனை, சிங்கங்களின் கபியிலே தூக்கி போடப்படுவார்கள். எப்படி தண்டனை? நல்ல தண்டனையா? அல்லேலூயா. ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் ஜெபிக்கிறவர்களுக்கு தண்டனை. சட்டம் ஏற்றப்பட்டாச்சு. நீங்களா இருந்தால் என்ன செஞ்சிருப்பீங்க?
இன்னைக்கு ஆராதனைக்கு வர்றவங்கெல்லாம் சிங்கங்களின் கெவில தூக்கி போடப்படும்னா வந்திருப்பீங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்களா, வந்திருப்பீங்களா? வீட்டில் இருந்து போன் வரும், பாஸ்டர் வயிற்று ப்ராப்ளம், வர முடியலை, காய்ச்சல் வர முடியலை, தொண்டை வலி, கால் நடக்க முடியலை அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தானியேல் சாக்கு போக்கு சொல்லலை. தானியேல் சாக்கு போக்கு சொல்லலை. ஏன்னா ஜெபத்துக்கு தன்னை விற்று போட்டவன், ஆராதனைக்கு தன்னை விற்று போட்டவன், ஆண்டவருக்கு தன்னை விற்று போட்டவன், ஆவிக்கு சொந்தமானவனாய் மாறினவன். பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட பின்பும் அண்டர் கிரவுண்டில் ஜெபம் பண்ணல, எல்லாரும் பார்க்கும்படி ஜெபம் பண்ணினார். அவரை கொண்டு போய் சிங்கங்களின் கபில தூக்கி போட்டாங்க. கர்த்தர் அவரை காப்பாற்றினார். வேதம் சொல்லுகிறது, தேவனுக்காக ஆவிக்குரியவைகளுக்காக விற்று போட்டவன் என்றைக்கும் கைவிடப்படுவதில்லை. ஆண்டவருடைய ஆராதனைக்காக, ஜெபத்துக்காக, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக, ஆவிக்குரியவைகளுக்காக, ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிக்கிற மனுஷன், ஜீவனை கூட அர்ப்பணிக்கிற மனுஷன் கைவிடப்பட்டது கிடையாது. தலைக்கு மேல கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். நல்ல கை தட்டி ஆராதனை, ஜெபத்தை தன் உயிரை விட மேலா நேசித்தார். இன்னைக்கெல்லாம் ஜெபத்தை, இன்னைக்கெல்லாம் ஆராதனைய தன்னுடைய முடியை விட முடிக்கு வைப்பான்னு நினைக்கிற மக்கள். ஜெபமெல்லாம் சாதாரணமான, ஜெபமெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜெபத்துக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, ஜெபமெல்லாம் நமக்கு முக்கியமானதில்லை அப்படின்னு நினைக்கிற மக்கள் உண்டு. அப்படிதானே? ஆராதனையெல்லாம் வாய்ப்பு இருந்தால் போவோம், இல்லைன்னா இருந்துக்கிறோம். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் போவோம், ஃபங்க்ஷன் வீடு இருக்கா போவோம், வேலை இருக்கா போவோம். ஹலோ, இன்னைக்கு தானியேல்களை தேவன் தேடுகிறார். சபையில் யாரை தேடுகிறார் சொல்லுங்களேன்? தானியேல்களை கர்த்தர் தேடுகிறார். தானியேல்களை கர்த்தர் தேடுகிறார். கோரேஸ் ராஜ்யபார காலத்தில், தரியு ராஜ்யபார காலத்தில் தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. அந்த ஜெயமாக இருந்ததுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ப்ராஸ்பரிட்டி, செழிப்பாக இருந்தது. இன்னைக்கு உன் வீட்டில் ஏன் செழிப்பு இல்லை? இன்னைக்கு ஏன் உன் வீட்டில் கடன் இருக்கிறது? இன்னைக்கு ஏன் உன் வீட்டில் வறுமை இருக்குது? இன்னைக்கு ஏன் உன் வீட்டில் தரித்திரம் இருக்குது? நீ ஜெபத்தில் உண்மை இல்லை. ஜெபத்தை சாதாரணமாக நினைக்கிற, ஜெபத்தை ஆராதனையை ரொம்ப கீழாக நினைக்கிற, மாமிசத்துக்குரியவளாக இருக்கிற. நீ தானியேலை போல என் உயிரை விட மேலானதியா ஆராதனை, என் உயிரை விட மேலானதியா ஜெபம், என் உயிரை விட மேலானதியா ஆவிக்குரியவைகள். இந்த மாமிசத்துக்குரியவைகளுக்காக அல்ல, உள்ளான மனுஷனுக்காக, உள்ளான மனுஷனுக்குரியவைகளுக்காக என்ன நான் விற்று போட்டவன் என்று சொல்லி தானியேல் தன்னுடைய உயிரையும் பணையை வச்சு ஜபிச்சதுனால கர்த்தர் சரித்திரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு தானியேலுடைய சரித்திரத்தை பார்த்து எத்தனை நபர்கள் பலன் அடைகிறார்கள் தெரியுமா? நான் ஆராதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி எத்தனை பேர் பலன் அடைகிறார்கள் தெரியுமா? என்னை சிங்கங்களின் கபில போட்டாலும் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை காப்பாற்றுவாரு, என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்னு சொல்லி இன்னைக்கு பலன் அடைகிற எத்தனை ஆத்துமாக்கள் இருக்கு தெரியுமா? நல்ல தலைக்கு மேல விட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். இவ்வளவுதான அவங்க கை தட்டு. கர்த்தர் சொல்றாரு, பொல்லாப்பு செய்ய தன்னை எத்தனையோ பேர் வித்து போட்டுறாங்க, தன் சரீரத்தை எத்தனையோ பேர் வித்து போட்டுறாங்க. பொல்லாப்பு செய்ய ஆகாப் பொல்லாப்பு செய்வதற்கு தன்னை விற்று போட்டான். விக்கிரக ஆராதனை செய்வதற்கு, விக்கிரக கோயில்களை கட்டுவதற்கு, விக்கிரக பூசாரிகளை அவன் ஊக்குவிப்பதற்கு, தன்னுடைய மனைவி ஏசபேல் சொன்ன அந்த காரியங்களெல்லாம் செய்வதற்கு, பொல்லாப்பு செய்வதற்கு தன்னை வித்து போட்டான். அவன் மாமிசத்துக்குரியவன். நீங்கள் பொல்லாப்பு செய்வதற்கு ஆவிக்குரியவைகளை வித்து போடுறீங்களா? உங்க ஆவியை வித்து போடுறீங்களா? நீங்கள் மாமிசத்துக்குரியவைகள்,
ஆனால் தானியேலை போல ஆவிக்குரியவைகளுக்காக, ஆண்டவருக்குரியவைகளுக்காக, உங்களுடைய உள்ளான மனுஷனுக்காக, உங்களுடைய உள்ளான மனுஷன் பலனடைவதற்காக, ஆவிக்குரியவைகளுக்காக உங்களுடைய சரீரத்தை, உங்களுடைய காரியங்களை வித்து போட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீதான் ஸ்பிரிச்சுவல் மேன். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிடுவார், ராஜ்யத்தில் ஜெயத்தை கட்டளையிடுவார். உன்னுடைய காரியம் ஜெயமாயிருக்கும், அரசாங்கத்தில் உன் காரியம் ஜெயமாக இருக்கும். நீ இடைவிடாமல் அப்படி ஆராதிச்சு பாரு. ஆராதனைக்காக உன்னை வித்து போட்டவங்கள பாரு, அவங்களுடைய காரியம் ஜெயமாயிருக்கும். நீங்க அப்படிப்பட்ட மக்களை பார்க்க முடியல, அப்படிப்பட்ட மக்களை பார்க்க முடியல. இனி வரும் காலங்களில் அப்படிப்பட்ட மக்களை பார்க்க முடியுமா? கண்கள்ல இருந்து கண்ணீர் வருகிறது. இது கடைசி காலம். அநேகருடைய விசுவாசம் திருடப்படும். இந்த உலகம் இன்னும் நவீனமயமாகும், தொழில்நுட்பங்கள் பெருகும், அறிவு பெருகும், உலக ஞானம் பெருகும், விசுவாசம் குறையும். இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறமாவே இன்னைக்கு நிறைய பேருடைய விசுவாசம் குறைஞ்சு போயிடுச்சு. ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனை இதனாலெல்லாம் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள் மக்கள். இன்னைக்கு கண்ணீரோடு ஆராதிக்கிற பிள்ளைகளை பார்க்க முடியல, தியாகத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை பார்க்க முடியல, ஜீவனை அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளை பார்க்க முடியல. உலகம் எப்படி மாறினாலும் நம்முடைய விசுவாசம் மாறக்கூடாது. யோபுவினுடைய விசுவாசம் மாறலையே, யோபுவினுடைய விசுவாசம் மாறலையே. இன்னும் நீ குபேரனா ஆனாலும், உன்னை ஆடி கார்ல கொண்டு போய் ஆண்டவர் உட்கார வச்சாலும், இதே அந்தோணி செல்வமா இருந்தீங்கன்னா அதுதான் ஆவிக்குரியவன் அர்த்தம். ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு, இனி எனக்கு ஆண்டவர் தேவையில்லை, நான்லாம் சர்ச்சுக்கு வரல, நான்லாம் ஜெபம் பண்ண மாட்டேன்னு நினைச்சீங்கன்னா நீ வேற ஆளு. ஆனா எந்த நிலையில நீ மாறாம நீ இப்படியே இருந்தீங்கன்னா நீ தான் ஆவிக்குரியவன். நல்ல தலைக்கு மேல் கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். நம்ம மாறக்கூடாது, நம்முடைய ஜெபத்தை வித்துறக்கூடாது, நம்முடைய ஆராதனை வித்துறக்கூடாது, நம்முடைய உபவாசத்தை வித்துறக்கூடாது, நம்முடைய பைபிள் வாசிப்பை வித்துறக்கூடாது, நம்முடைய பரிசுத்தத்தை வித்துறக்கூடாது, நம்முடைய கொடுத்தல விசுவாசத்தை வித்துறக்கூடாது. நல்ல தலைக்கு மேல கை தட்டி ஆண்டவர் உன் கூட பேசுறாரு. ஜீவனையும் ஆவிக்குரியவைகளுக்காக அர்ப்பணித்து வை. அவனுக்கு பேர் தான் ஆவிக்குரியவன். அவனை கர்த்தர் மறக்க மாட்டார், அவனை கர்த்தர் கைவிட மாட்டார். அவனுடைய காரியம் ஜெயமாயிருக்கும், அவனை தேவன் உயர்த்துவார். ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்களேன். ஆதியாகமம் புஸ்தகம் 12:1. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். போதும் போதும், நான் சொல்லுகிறத நல்லா கவனிங்க. ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆபிரகாமை தேவன் அழைக்கும் பொழுது முதல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லலை, ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லலை. முதல்ல உன் இனத்தை, உன் தேசத்தை, உன் வீட்டை விட்டு விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அதாவது மாமிசத்துக்குரியவைகளை எனக்காக விட்டு விட்டு வா. உன்னுடைய இனத்தோடு வாழ்ந்து கொண்டு என்னோடு நீ வாழ முடியாது. உன்னுடைய தேசத்தோடு வாழ்ந்து கொண்டு உன் தேசத்தை மனசில் சுமந்து கொண்டு உன் இனத்தை தேசத்தில் சுமந்து கொண்டு உன் வீட்டார் சொந்த பந்தங்களெல்லாம் நீ உன் மனசில் சுமந்து கொண்டு என்னோடு வாழ முடியாது. நீ அதெல்லாம் விட்டு விட்டு வா அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே ரொம்ப நேரமாகலை, யோசிக்கவே இல்லை. இந்த ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டு விட்டு
ஆண்டவர் காண்பித்த கானான் தேசத்துக்கு வந்தார். கர்த்தர் அவளை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். அந்த ஆபிரகாமை குறித்து வேதத்தில் பார்க்க முடிகிறது. அவருடைய மகனுக்கு பொண்ணு பார்க்குற விஷயத்தில் கூட அந்த ஆரான் ஊருக்கு போகலை. அழைப்பில் அவர் உறுதியாக இருந்தார். எங்கே இருந்து வந்தாரோ அங்கே அவர் திரும்பி போகவே இல்லை. திரும்பி போவதற்கு தன்னுடைய மனதை செலுத்தவே இல்லை. நான் போக மாட்டேன், கல்யாண காரியத்தில் கூட நான் போக மாட்டேன், பொண்ணு பார்க்க போக மாட்டேன்னு சொல்லி உறுதியாக இருந்தார். மரணம் வரைக்கும் அவர் உறுதியாக இருந்தார். கர்த்தர் அவரை ஒரு பெரிய ஜாதி ஆக்கினார். ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஆவிக்குரியவைகளுக்காக மாம்சத்துக்குரியவைகளை நீங்கள் விட்டு விட்டு ஆவிக்குரியவைகளோடு இணைந்து ஆவிக்குரியவைகளோடு நீங்கள் பயணிக்கிற போது நீங்கள் தான் ஆவிக்குரியவர்கள். நீங்கள் தான் ஆவிக்குரியவர்கள். இன்னும் விசுவாசி என்கிற பேரில் ஏன் இனம், ஏன் வீடு, ஏன் சொந்தம், ஏன் உறவு அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆராதனை கூட விட்டுட்டு ஆண்டவரை கூட விட்டுட்டு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் வந்து கலந்து கொள்ளாமல், சர்ச்சில் எது நடந்தாலும் அதை முக்கியப்படுத்தாமல் என் உறவு, என் சொந்தம், என் பந்தம் அப்படின்னு நீங்கள் உழண்டு கிடந்தீங்கன்னா உங்களுக்கு பேரு ஆவிக்குரியவர்கள் அல்ல. யாரு? மாம்சத்துக்குரியவர்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் ஒரு வீட்டில் இருப்பாங்கங்க. அப்பா ஆவிக்குரியவராக இருப்பார், பிள்ளை மாம்சத்துக்குரியவனாக இருப்பான். பிள்ளை மாம்சத்துக்குரியவனாக இருப்பான், அப்பா ஆவிக்குரியவராக இருப்பார். மனைவி மாம்சத்துக்குரியவங்களாக இருப்பாங்க, கணவன் ஆவிக்குரியவராக இருப்பார். ஒரு வீட்டுக்குள்ளே தேவன் ஆவிக்குரியவர்களுக்கு ஒரு பலனையும் மாமிசத்துக்குரியவர்களுக்கு இன்னொரு பலனையும் தான் கொடுப்பார். தேவன் முதல்ல சொல்லிட்டாரு, ஆவியின்படி நடக்கிற ஆவிக்குரியவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை, ஆவியின்படி சிந்திக்கிறவர்களுக்கு ஜீவனும் சமாதானமும் சொல்லிட்டார். ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க இந்த பூமியில ஆவிக்குரியவர்களாய் வாழ்ந்தீர்கள் என்றால் ஆண்டவரோடு வாழ்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் உங்களோடு வாழ்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். பெத்லகேம் என்னும் ஊரிலே இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய் தன்னை தாழ்த்தினார். வானத்தை படைச்சவர், பூமியை படைச்சவர், இந்த உலகத்தை படைச்சவர், தண்ணீர்ல நடந்தவர், காற்று அதட்டினவர் இயேசு கிறிஸ்து அந்த ஆபிரகாமுடைய சந்ததிக்குள்ள வந்து வாசம் பண்ணாரு. கடவுள் தன்னோடு வாழவும் கடவுளோடு தாங்கள் வாழவும் ஒரு பெரிய கிருபையை பெற்ற ஜாதி ஆபிரகாமின் ஜாதி. ஏன் தெரியுமா? ஆண்டவருக்காக இனத்தை தூக்கி எறிஞ்சவர், ஆண்டவருக்காக தேசத்தை தூக்கி எறிஞ்சவர், ஆண்டவருக்காக வீட்டை தூக்கி எறிஞ்சவர். நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டு, நீயோ தூக்கி எறிய வேண்டியவர்களை எரி. ஹல்லேலூயா. இல்லைன்னா நீ கடைசி வரைக்கும் ஆண்டவர் கூட வாழ்றது கூட கடினம். இன்னைக்கு ஆண்டவர் கூட வாழ்கிறார், நீ ஆண்டவர் கூட வாழ்ற, ஆனால் ஒரு நாள் இதை கூட இழந்து போவாய். ஆச்சரியம். ஆபிரகாமுக்கு தன் சொந்த பந்தங்களோடு வாழணும் என்கிற அந்த மனநிலையை அவர் எடுத்து வைத்து விட்டு ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆண்டவர் கூப்பிடுற இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அந்த ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் வாழ வந்தார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், இயேசுவையே பெற்றுக்கொண்ட மனுஷன், தன் சந்ததிகளுக்குள்ள இயேசு பிறப்பதற்கு கிருபை பெற்றுக்கொண்ட மனுஷன். நீயும் அப்பன், ஆத்தா, அண்ணே, தம்பி, தங்கச்சி, சித்தி, சித்தப்பா, எங்க தாத்தா, அவங்க தாத்தா கட்டி பிடிச்சி ஒரு காலத்துல உருண்டாங்க. அப்படியெல்லாம் நீ உருண்டிட்டு கிடந்தேனா ஆண்டவரோடு நீ வாழ முடியாது, ஆண்டவர் உன்னோடு வாழ முடியாது. ஆண்டவரோடு நீ வாழணும்னா உன்னோடு கூட மாமிசத்துல ஒட்டி வைத்தவைகளை, ஒட்டி கொண்டு வந்தவைகளை கொஞ்சம் ஒதுக்கி வை, கொஞ்சம் விட்டுட்டு வா, விட்டுட்டு வா, விட்டுட்டு வா. கர்த்தர் உன் கூட நடப்பார், கர்த்தர் உன்னோடு கூட வருவார்.
உனக்கு எது முக்கியம்னு நீ தான் தீர்மானிக்கணும். நீ மாம்சத்துக்குரியவனா இருக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சு நான் உன் கூட ஆண்டவர் வர மாட்டார். நான் ஆண்டவரோடு தான் வாழணும் அப்படின்னு நீ தீர்மானிச்சேனா விட வேண்டியதை விட்டுட்டு கர்த்தரோடு வா. ஆண்டவரும் சொந்த பந்தங்களுக்கு எதிரானவர் அல்ல. நீ ஆண்டவரோடு வாழணும்னா, ஆண்டவர் உன் கூட வாழணும்னா, உன்னுடைய சொந்த பந்தங்கள் உன்னோடு இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது ஆண்டவர் உன்னோடு வாழ விடாது, நீ ஆண்டவர் இடத்துல உன்னை வர விடாது, உன்னை ஜெபிக்க விடாது, உன்னை ஆராதனைக்கு போக விடாது. ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் வைக்கும், அதனுடைய கலாச்சாரங்களெல்லாம் உன் பிள்ளைக்குள்ளே புகுத்தும். வயசுக்கு வந்தோடனே மாலையை போடு, இந்த சினிக்குரிய கையில் வச்சுக்கோ, அப்படியே வெளியே போகும்போது இப்படி இப்படி எடுத்துக்கிட்டுக்கோ, பேய் வந்து உன்னை குத்தாது. இதெல்லாம் இந்த உறவுகள் செய்கிற அட்டூழியம். ஜெபம் பண்ணுறதுக்கு பாஸ்டரை விடாது, வாசல் அடைச்சிக்கிறோம், வீடு நிறையா நிறைஞ்சிக்கிறோம். மற்ற நாள்லாம் நாங்கள் போய் லவாலவான்னு கற்றுவோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களை வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க ஜெபம் பண்ண. ஆவியானவர் சொல்கிறார், அதனால தான் எடுக்க வேண்டியதை எடு, விட வேண்டியதை விடு, நீ வர வேண்டிய இடத்துக்கு வா. கடவுள் உன்னை உயர்த்துவார், கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் சொல்லுது புரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுன்னா நல்ல தலைக்கு மேல் கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நல்ல 2 கைகளை தட்டி. ஆமாம், உங்களுக்கு தேவை உங்களுடைய சொந்த பந்தமா இயேசுவா? தம்பி, உனக்கு தேவை உன் சொந்த பந்தமா இயேசுவா? ஏசியா கூட இருந்தா போதும், எனக்கு எல்லா ஆசீர்வாதமா நடக்கும், எனக்கு எல்லா ஆசீர்வாதமா கிடைக்கும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அற்புதங்களை என்ன செய்வார்? செய்வார். ஆவியானவர் சொல்றார், ஆவிக்குரியவைகளுக்காக தன்னுடையவைகளை விட்டவன். டைம் ஆகி போச்சு. யாத்திராகமம் 33:11 வாசிங்களேன். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். நான் சொல்றத நல்லா கவனமா கேளுங்க. ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் எதுல ஆர்வம், எதுல பிரியம்? விளையாடுறதுல. ஒரு புட்பால் இந்த பையங்களுக்கு கிடைச்சிருச்சு, அது அழுவுது, விடமாட்டேங்கிறானுங்க. சாயந்தரம் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த உடனே அதை போட்டு விளையாடுறானுங்க. அது கூட இன்னொரு சகோதரியும் சேர்த்து கொள்றது. ஆமாம், விளையாடுறதுல. வாலிபர்களுக்கு என்ன ஆர்வம்? ஒன்று விளையாடணும், இல்லைன்னா எங்கேயாவது அறிவு இருந்துச்சுன்னா போய் குளிக்கணும், நண்பர்களோடு ஜாலியாக இருக்கணும், வண்டியில் ஊர் சுற்றணும், அதுதானே. ஆனால் யோசுவாவுக்கு அப்படிப்பட்ட சந்தோஷம் இருந்திருக்காதா? பைபிள் சொல்லுகிறது, அவன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான், பணிவிடைக்காரனாக இருந்தான். இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வருவதற்கு எவ்வளவு வருத்தம். அப்படித்தானே? ஆண்டவரை நேசித்து வருகிறீர்களா? அதாவது மற்ற இடங்களுக்கு போகிற அந்த ஆர்வம், மற்ற இடத்துல இருக்கிற அந்த ஆர்வம் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வருகிறதுல, ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிறதுல ஆர்வம் இல்லை. அப்படித்தானா? ஆலயத்தில் இருக்கிறது உங்களுக்கெல்லாம் வாஞ்சியா? வீட்டுக்கு போனால் டிவி பார்க்கலாம், வீட்டுக்கு போனால் செல்ஃபோனை பார்க்கலாம், ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஆண்டவருக்காக தன் சந்தோஷத்தை விட்ட வேண்டாம். ஆண்டவருடைய பாதம் தான், ஆண்டவருடைய ஆலயம்தான், ஆண்டவருக்கு பணிவிடை செய்வது தான் எனக்கு ஆனந்தம் என்று ஆண்டவரோடு இருந்து ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறவன் தான் ஆவிக்குரியவன். அல்லேலூயா. ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு எப்பொழுது ஓடுவேன்? ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வரமாட்டேன்.
ஆசாரிப்பு கூடாரமே எனக்கு வெறுப்பா இருக்குது. உலகத்துல நான் ஜாலியா இருக்கணும், டிவி பார்க்கணும், சினிமா பார்க்கணும், நண்பர்களோட சுத்தணும், நல்லா ஜாலியா இருக்கணும், நல்லா விளையாடணும், ஞாயிற்றுக்கிழமை கூட பேட் எடுத்துட்டு கிரிக்கெட் விளையாட போகணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் மாமிசத்துக்குரியவர்கள். ஆனால் மற்ற நாட்கள்ல கூட ஆண்டவருடைய ஆலயத்துல கூட்டம் இருக்குது. விளையாட்டை மற்றபடி பார்த்துக்கலாம், வேற காரியங்களை மற்ற நேரத்தில் பார்த்துக்கலாம். ஓடுறா சர்ச்சுக்கு போய் பணிவிடை செய்யறா, ஆண்டவரை ஆராதிரா, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறா, ஜெபம் பண்றான்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டு கொடுக்காம, ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டு பிரியாம எப்ப பார்த்தாலும் ஆலயம் 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 வீடு ஆலய வீடு ஜெபம் வீடு ஆண்டவருடைய பணிவிடைன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்காக தன்னுடைய சந்தோஷத்தை கூட உலக சந்தோஷத்தை கூட விட்டுட்டு வர்றவன் தாங்க ஆவிக்குரியவன். இவனை கர்த்தர் அவருடைய கனத்தை கொடுப்பாரு. ஆண்டவருக்கு கனம் கொடுக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் அவருடைய கனத்தை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்படிப்பட்ட யோசுவாக்களை சபை தேடுகிறது. தம்பி, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டேன், பெரிய சாதனை செஞ்சிட்டோம்னு வந்து உட்கார்ந்துருக்கிறியா? இதெல்லாம் பத்தாது. நீ இன்னும் மாம்சத்துக்குரியவனாத்தான் இருக்கிற. ஆலயத்தை விட்டு போகாம, ஆண்டவரை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்காக நீ ஆலயத்தில் அமர்ந்து பாரு. நீ தான் ஸ்பிரிச்சுவல் மேன். ஆண்டவர் உன்னை கனப்படுத்துவார். இந்த யோசுவாவை எப்படி கனப்படுத்துறார் பாருங்களேன். என்னாகமம் 27:18. கர்த்தர் மோசேயை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரநேக எலியாசருக்கு முன்பாக சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும் படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. உன் கணத்தில் அவனுக்கு கொஞ்சம் கொடு. மோசேயின் கணத்தை ஆண்டவர் யோசுவாவுக்கு திரும்ப கொடுக்கிறாரு. யோசுவா ஒரு வாலிபன் தான். அவனை விட எத்தனையோ இஸ்ரவேல் மூப்பர்கள் இருந்தாங்க. ஆனா யோசுவாவுக்கு ஆண்டவர் மோசேயின் கணத்தை கொடுக்க சொல்றாரு. மோசே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள போவதில்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளா சபை பெயரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு பின்பாக ஒரு தலைவன் வேணும்னு போய் ஜெபம் பண்ண போது ஆண்டவர் மனசுல இருந்த அந்த தலைவனுடைய பேர் என்ன பேருங்க? யோசுவா. பக்கத்தில் உங்களை பாருங்களேன். நீ ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்தேனா ஆண்டவருடைய மனசுலயே இருப்ப. உனக்கு தான் ஆண்டவர் அடுத்த ஸ்தானத்தை தருவாரு. உனக்கு தான் ஆண்டவர் அடுத்த பொறுப்பை தருவாரு. உன்னைத்தான் ஆண்டவர் உயர்த்தி வைப்பாரு. நல்லா தலைக்கு மேல் கூட கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அதாவது ஆசீர்வாதம் எது தெரியுமா தம்பி? நிமிந்து பாரு. ஆசீர்வாதம் எது தெரியுமா? உனக்கு ஒரு ஆண்டவர் ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அதை விட மேலான ஊழியத்தை கொடுக்கணும் சபையில். ஆனால் உனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த ஊழியத்தையும் பிடிங்கிட்டு உன்னை துரத்தக்கூடாது. நீ யோசுவாவா இருந்தேன்னா கர்த்தர் உன்னை மேலே உயர்த்துவார். ஆனால் நீ யோசுவாவா இல்லாமல் இருந்தேன்னா இருக்கிறத பிடிங்கிட்டு துரத்தி அடிச்சிருவார். ஓடுறா. நம்ம மாம்சத்துக்குரியவங்களா இருந்தோம்னா போயிடுவோம். ஆனால் ஆவிக்குரியவங்களா இருந்தோம்னா கர்த்தரால் இன்னும் உயர்த்தப்படுவோம். கர்த்தரால் இன்னும் கனப்படுத்தப்படுவோம். உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? ஹல்லேலூயா. உற்சாகம் இன்னொரு அல்லேலூயா சொல்லுங்களா? ஹல்லேலூயா. ஒரு போதகர் சொல்றாரு, 3 வயசுல இருந்து ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவங்க வீட்டுக்கு போறாராம். அந்த போதகருடைய வீட்டுக்கு போறாராம். அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்தி இருக்கிறார். இன்னைக்கு அவருக்கு 42 வயசு ஆயிடுச்சு. அவர் மருத்துவமெல்லாம் படிச்சிருக்கிறார். 10 வருஷம் கிளினிக்கெல்லாம் நடத்தி கொண்டு இருந்திருக்கிறார். கர்த்தர் அவரை ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்கிறார். இன்னைக்கு ஊழியம் செய்கிறார். ஃபாதர் பெர்க்மான்ஸ் கூட இருந்து இந்த ஊழியத்தை செய்கிறார். அவ்வளவு சிறப்பாக அவ்வளவு அருமையாக செய்கிறார். அவர் தான் ஜோசப் ஆல்டின் பிரதான ஆசாரியரே அப்படின்னு ஒரு வால்யூம் வெளியிட்டிருக்கிறாரு, ஒரு மகிமையின் மேகம். அவர் சொல்கிறார், நாங்கள் எங்களுடைய எல்லாமே ஃபாதர் தான் அப்படி சொல்கிறார். ஃபாதர்கிட்ட ஜெபம் பண்ணாமல் அவர் கூட்டத்துக்கு கூட வர்றதில்லை. நேற்று கூட அந்த ஊழியர் கூட்டத்துக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஃபாதர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தாராம். ஃபாதர் ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தை வந்து இங்கே சொல்கிறார்.
பாருங்களேன், எவ்வளவு உண்மை உள்ள ஆட்கள், எவ்வளவு பிடிப்புள்ள ஆட்கள், எவ்வளவு ஆவிக்குரியவர்கள். ஆவிக்குரியவனால தான் ஆண்டவருடைய ஊழியக்காரங்களை நேசிக்க முடியும், ஆண்டவருடைய ஊழியக்காரங்களோடு இருக்க முடியும். இந்த மாம்சத்துக்குரிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுது ஓடுவோம் என்று ரெடியாக இருப்பார்கள். சபை விட்டு எப்பொழுது ஓடுவோம் என்று ரெடியாக இருப்பார்கள். ஏதாவது கண்டித்து பேசிட்டோம்னா, ஏதாவது புத்தி சொல்லிட்டோம்னா, ஏதாவது திருத்த முயற்சி பண்ணோம்னா, அவ்வளோதான், இவர் கூட இருந்தால் இனி நம்ம பாவம் செய்ய முடியாது, கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு வெளியே 2 ஆட்களை பிடித்து கொண்டு அப்படியே உலாவ ஆரம்பிச்சிருவாங்க. எப்பொழுது போவோம், வாழ்வா சாவான்னு. ஆவியானவர் சொல்கிறாரு, நீ மேலே உயர மாட்ட, சுற்றிக்கிட்டு அலையலாம், ஏதோ பொழப்ப ஓட்டலாம், ஆனால் உன் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற திட்டம் தரிசனம் நிறைவேறாது. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற சபையில் ஐக்கியத்தில் நிலைத்திரு. ஆவிக்குரியவைகளை ஒரு நாளும் தள்ளாதே, ஆசரிப்பு கூடாரத்தை ஒரு நாளும் தள்ளாதே, ஆண்டவருடைய ஊழியக்காரனை ஒரு நாள் ஏளனமா பார்க்காதே. நல்லா தலைக்கு மேல் கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. இன்னைக்கு ஒரு பணிவிடைக்காரனாக இரு, இன்னைக்கு ஒரு பணிவிடைக்காரனாக இரு. ஆனால் கர்த்தர் நாளைக்கு உன்னை பெரிய ஆளாக வைத்து அழகு பார்ப்பார். நல்ல தலைக்கு மேல் கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். நல்ல தலைக்கு மேல் கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். யோசுவாக்களை பார்க்க முடியல, ஏன்னா ஆவியை பெற்ற மனிதர்களை பார்க்க முடியல. என்னாகம 27:18 வாசித்து பாருங்க. அதுல ஆவியை பெற்ற புருஷன் அப்படி இருக்கா? கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் மோசே ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய, ஆவியை பெற்றிருக்க, அதான் ஆவிக்குரிய மனுஷன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க ஆவியை பெற்றிருக்கீங்களா? நீங்க ஆவியை பெற்றிருக்கிறீங்களா? ஆவியை பெற்ற புருஷன் தான் ஆவிக்குரியவன். அவனை தான் கர்த்தர் உயர்த்துவார், அவனை தான் கர்த்தர் கனப்படுத்துவார், அவருடைய கனத்தை கொடுப்பார். ஒருவன் எனக்கு ஊழிய செய்வானானால் அவனை பிதாவானவர் கனப்படுத்துவார். ஆண்டவருடைய கனம் வந்துடும், ஆண்டவருடைய கனம் வந்துடும், ஆண்டவருடைய கனம் வந்துட்டா எல்லாம் வந்துடும். நம்புறீங்களா? மோசேக்கு அடுத்தபடியா யோசுவா. சத்தமா சொல்லுங்களேன், மோசேக்கு அடுத்தபடியா யோசுவா. சத்தமா சொல்லுங்களேன், மோசேக்கு அடுத்தபடியா யாரு? யோசுவா. இன்னொரு முறை சொல்லுங்களேன், இன்னொரு முறை சொல்லுங்களேன். இஸ்ரவேல் 12 கோத்திரத்துக்குள்ள பரபரப்பான பேர் யோசுவா. 12 கோத்திரத்துக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுக்கணும். யோசுவா யோசுவா யோசுவா. ஆண்டவர் பேரை பெருமைப்படுத்தினாரே. ஒரு நாள் அவனுடைய பேருக்கு முன்பாக பணிவிடைக்காரன் என்று போடுவதற்கு அனுமதித்த அந்த யோசுவாவினுடைய பேரை கர்த்தர் உச்சரிக்க வைத்தார். இன்னைக்கு நீ பணிவிடைக்காரனாயிரு, ஆவியை பெற்ற புருஷனாயிரு, தாழ்மையாயிரு. உன்னுடைய சந்தோஷத்தெல்லாம் ஆண்டவருக்காக விடு, உன்னுடைய நண்பர்கள் ஆண்டவருக்காக விடு. எப்பொழுதும் நண்பர்கள் கூட தான் இருக்கணுமா? நண்பர்கள் கூட தான் பிறந்தியா? நீ ஒத்தையில் தானே பிறந்த. ஆனால் இப்போ மட்டும் யாரும் கட்டி பிடிச்சிட்டு பாலாறுக்கு போகணும், அமுதத்துக்கு போகணும், அடுத்து என்ன கடை இருக்குது, ஒரு கடையும் வர தெரிய மாட்டேங்க, உருண்டுக்கிட்டு பிறண்டுட்டு கிடக்கணும். ஏய், நண்பர்களெல்லாம் சும்மா தான். ஏசப்பாக்குள்ள வரக்கூடாதபடி சாத்தான் வச்சிருக்கிற ஒரு தடை தான் இந்த நண்பர்கள். இயேசுவுக்காக விடுவியா? இயேசுவுக்காக தூக்கி எறிவையா? இயேசுவை பிடிப்பியா? ஆண்டவரை பிடிப்பியா? ஆலயத்தை பிடிப்பியா? ஆவிக்குரியவங்களை பிடிப்பியா? பிடிப்பேன். நல்ல கைத்தடி தேவனுக்கு மகிமை செலுத்து. ஆண்டவரை பிடி, ஆண்டவர் ஒன்ன பிடிப்பாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக விட்டவன் தான் ஆவிக்குரிய. 1 கொரிந்தியர் 9:27 வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 9:27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, ஆகாதவனாய் போகாதபடிக்கு, ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி, என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன், கீழ்ப்படுத்துகிறேன். இன்னொரு முறை சத்தமா வாசிங்களேன், எல்லாரும் சத்தமா வாசிங்களேன், எல்லாரும் என் கூட சேர்ந்து வாசிங்களேன். வாசிங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, ஆகாதவனாய் போகாதபடிக்கு ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன், எச்சரிக்கையாக இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, ஓ மாமிசத்தை நீ ஜெயமடு. ஓ மாமிசத்தினாலே உன்னுடைய உள்ளான மனுஷனை ஜெயிக்க விடாதே. இன்னைக்கு நிறைய பேர் அவங்களுடைய மாமிசம்தான் அவங்களுடைய ஆவி மனுஷனை ஜெயித்து கொண்டிருக்கிறது.
இவங்க மாமிசம் ஆவி மனுஷனை, உள்ளான மனுஷனை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி ஆவிக்கு மேலே உட்கார்ந்து இருக்கிறது. ஆவியையே மாமிசத்துக்கு ஏற்றவைகளை செய்ய தூண்டுகிறது. தனியடி, விபச்சாரம் பண்ணு, வேசித்தனம் பண்ணு, சண்டை போடு, வாக்குவாதம் பண்ணு, பொறாமப்படு, திருடு, இப்படி சொல்லி மாமிசத்துக்குரியவைகள் எல்லாம் ஆவிய செய்ய வைக்கிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, என் வாழ்க்கையில் அப்படி இல்லைப்பா, நான் மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன்னா ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை நான் ஒடுக்கிறேன், என் சரீரத்தை நான் கீழ்படுத்துறேன், என் சரீரத்தின் மேலே என் ஆவி உட்கார்ந்து இருக்குது. ஏய் ஜபம் பண்ணு, முழங்கால நின்று ஜபம் பண்ணு, ஏய் உபவாசம் பண்ணு, முழு இரவு ஜபத்துக்கு போ, நல்ல கையை தட்டி ஜபம் பண்ணு, நல்ல கையை உயர்த்தி ஜபம் பண்ணு, நல்ல பாட்டு பாடு, பரிசுத்தமா வாழு, இச்சையோடு பார்க்காத, செல்போன் அதிக நேரம் நோண்டாத, பைபிளை வாசின்னு சொல்லி என் ஆவி தாங்க என் சரீரத்து மேல உட்கார்ந்து இருக்குது, என் ஆவி தாங்க என் சரீரத்தை கீழ்படுத்துகிறது. இங்க இருக்கிற எத்தனை பேருடைய ஆவி சரீரத்தை கீழ்படுத்துகிறது? இன்னைக்கு நிறைய பேருடைய சரீரம் தான் ஆவியை கீழ்படுத்துகிறது. இன்னைக்கு நிறைய பேர் மாமிசத்துக்குரியவங்களா இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, உங்களை எது ஜெயிக்குது? நீங்க யார் தெரியுமா? உங்க மாமிசம் அல்ல, நீங்க உங்க ஆவி மனுஷன் தான். நீங்க இந்த மாமிசத்தை மண்ணுக்குள்ள போட்டுருவாங்க, அப்படித்தானே தம்பி? ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த 4 பேருக்கு நன்றின்னு. யார் அந்த 4 பேர்? செத்து போன உடனே நம்மளை கொண்டு அடக்கம் பண்ணதுக்கு தீவிரமாக இருப்பாங்க பாருங்க, அந்த 4 பேர். அவங்க தூக்கிட்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. மாமிசம் மண்ணுக்குள்ளே, இந்த ஆவி மனுஷன் எங்கே? உண்மையிலேயே நமக்கு பேரு, நம்ம உண்மையான மனுஷன் யார் அப்படின்னா ஆவி தாங்க உண்மையான மனுஷன், ஆத்மா தாங்க உண்மையான மனுஷன். நம்ம பேர் கூட பாருங்களேன், உன் சரீரத்துக்கு பேர் கிடையாது, உன் உள்ளான மனுஷனுக்கு தான் பேர். இப்போ என் சரீரத்துடைய ஜீவன் போயிடுச்சுன்னா எல்லாரும் பாஸ்டர் படுத்து கிடக்காருன்னு சொல்லுவாங்க, பாஸ்டர் செத்து போயிட்டார்னா சொல்லுவாங்க, பாஸ்டர் ஊர்வலத்தில் போகிறாருன்னா சொல்லுவாங்க. இல்லை இல்லை, அப்படியே முடிச்சிருவாங்க. பிரேதம் பாடி வந்துருச்சா, கொண்டு போயிட்டாங்களா, அவன் அப்படிங்கிறது கூட அதுக்கு மாறிடும். அதை கொண்டு வந்துட்டாங்களா, கொண்டு போயிட்டாங்களா, மண்ணை போட்டாங்களா, அமுக்கிட்டாங்களா, கரிசோறு தின்னுட்டாங்களா? இந்த சரீரத்துக்கல்ல பேர், உள்ள இருக்கிற மனுஷிக்கு தான். அந்த மனுஷிய நீ என்ன செய்ய? ஜெபிக்க வை, ஜெயிக்க வை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஜெயிக்க வை, ஜெயிக்க வை. அது ஒன்றை ஜெயிக்கட்டும், அது ஒன்றை ஜெயிக்கட்டும். நல்லா உற்சாகமாக சொல்லுங்களேன், நல்ல ஒரு அசைச்சு கூட, அது ஒன்றை ஜெயிக்கட்டும். அதை ஜெயிக்க விட்டுறாத. அதாவது நம்முடைய ஆவி மாம்சத்தை ஜெயிக்கணும், நம்முடைய மாமிசம் ஆவி என்ன செஞ்சிடக்கூடாது? ஜெயிச்சிடக்கூடாது. ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது, ஆவி மாமிசம், ஆவி மாமிசம். நல்ல கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களா, அல்லேலூயா. ஒரு நாளும் நம்முடைய மாமிசம் ஆவி என்ன செஞ்சிடக்கூடாது? ஜெயிச்சிடக்கூடாது. நம்ம ஆவி எதை ஜெயிக்கணும்? மாமிசம். கீழே கிடக்கிறது மாமிசமாக இருக்கணும், மேலே இருக்கிறது யாராக இருக்கணும்? ஆவியாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் கீழே கிடக்கிறது ஆவியாக இருக்குது, மேலே கிடக்கிறது எதாக இருக்குது? மாமிசமாக இருக்குது. அதனால தான் உங்களால் பாவத்திலேருந்து விடுதலை பெற முடியலை, உலகத்திலேருந்து விடுதலை பெற முடியலை, உங்களால் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியலை. ஜெயிப்பீங்களா? 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 எத்தனை பேர் ஜெயிப்பீங்க? உங்கள் ஆவியை நீங்கள் ஜெயிக்க வைக்கணும்னா நீங்கள் உங்கள் மாமிசத்துக்குரியவைகளை வெறுக்கணும், உங்கள் மாமிசத்துக்குரியவைகளை கொஞ்சம் ஒதுக்கணும், உங்கள் மாமிசத்துக்குரியவைகளை கொஞ்சம் ஒடுக்கணும், உங்கள் மாமிசத்துக்குரியவைகள் மேலே நீங்கள் அமரணும், கீழ்ப்படுத்தணும். மாமிசம் நமக்கு தேவைதான், ஆனால் அந்த மாமிசத்தை நம்மளை ஆள விட்டுறக்கூடாது. நம்ம ஆவிதான் மாமிசத்தை என்ன செய்யணும்? ஆளணும். அப்படி ஆண்டா நீங்கள் தான் ஆவிக்குரியவர்களாக இருப்பீர்கள். நான் சொன்னது புரிஞ்சதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? நல்ல கைகளோட்ட அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்களாம் இந்த விபச்சார பாவம், வேசித்தன பாவம், இதெல்லாம் மக்கள் விட முடியாமல் இருப்பதற்கு காரணம், ஆனால் விசுவாசியாக இருப்பாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, ஆனால் மாமிசம் தான் ஜெயிக்கும். அது மாதிரி பாருங்கள், இந்த கோபம், சண்டை, எரிச்சல் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மாமிசம் தான் மேற்கொள்ளும்.
கணவன் மனைவிக்கு சண்டை வரும். பார்த்தீங்கன்னா அங்கே ஆவியே மேலே இருக்காது. வீட்டுக்காருக்கும் மாமிசம் மேலே இருக்கும், அவருடைய மனைவிக்கும் மாம்சம் மேலே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அடி புடி டமில் டுமில் சண்டை. டேய் 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 டேய். ஆவி மேலே இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? வீட்டுக்காரர் ரொம்ப கோபமாக பேசினாலும் சத்தமாக பேசினாலும் மனைவிக்குள்ளே ஆவி மேலே இருந்துச்சுன்னா அன்பு, மன்னிப்பு, பொறுமை, அமைதி, சாந்தம், அப்படியே அமைதியாக இருக்கும். அவர் குதிச்சு குதிச்சு பார்த்துட்டு விட்டுருவார். ஆனால் அங்கே எகிரிச்சுன்னு வச்சுங்களேன், இங்கே அதாவது ஒன்றை விட நான் குறைஞ்சவனும் நான் 10 பவுன் போட்டுட்டு வந்திருக்கேன். பீரோ கொண்டு வந்திருக்கேன், மிக்சி கொண்டு வந்திருக்கேன், கிரைண்டர் கொண்டு வந்திருக்கிறேன், அம்மிக்கல் கொண்டு வந்திருக்கிறேன், விளக்குமாறு கொண்டு வந்திருக்கிறேன், குழம்பு ஊற்றுற கரண்டி கொண்டு வந்திருக்கிறேன். நானா சும்மா வந்தா நீ தான் வெறும் பையன், வீடு இல்லாத பையனு. இங்கேருந்து எகிற அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வர, மண்டையில் சாட்டாருன்னு அடிக்க, இங்கேருந்து அடிக்க, ஓ இது ஈரான் அமெரிக்கா யுத்தமாக மாறி ஒரு முடிவில்லாத சண்டையாக மாறிவிடுகிறது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிறாரு, என்றைக்குமே மாம்சத்தை மேலே விடாதீங்க. யாராவது ரொம்ப சவுண்டாக பேசுகிறாங்களா, கோபமாக பேசுகிறாங்களா, பதிலுக்கு பதில் பேசுகிறது வீரம் இல்லை, அமைதி. எவ்வளோ நேரம் பேசுவாங்க, எவ்வளோ நேரம் பேசுவாங்க? நம்மெல்லாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். எதை? ஜல்லிக்கட்டு காளையவா? இல்லை இல்லை, நம்மளை நாமே ஜெயிக்க பிறந்தவர்கள், நம்முடைய மாமிசத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. நம்ம முழங்கால் படிடுவோமா, ஜெபம் பண்ணுமா? நேரம் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படியே நேல் முழங்கால் போடுங்களேன். எத்தனை பேர் ஆவிக்குரியவங்களா மாற போறீங்க? வலது கருத்தை மட்டும் உயர்த்தி காமிங்க. நான் ஸ்பிரிச்சுவல் மேன். இனி கோபத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், சண்டைக்கு இடம் கொடுக்க மாட்டேன். அமைதி, பொறுமை, சாந்தம். என் பேர் இனிமே சாந்தமால். கையை உயர்த்தி ஆண்டவரத்துல சொல்லுங்க. கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆராதனைக்குரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுப்பீங்களா? எல்லாரும் ஒப்பு கொடுப்பீங்களா? வாலிபர்கள் எத்தனை பேர் மாமிசத்துக்குரியவங்களா இருந்து நீங்க எத்தனை பேர் ஆவிக்குரியவங்களா மாறுவீங்க? நல்ல 2 கைகளை உயர்த்தி. விட வேண்டியதை விடுவியா மகளே, விற்க வேண்டியது விற்பியா மகளே, ஜெயிக்க வேண்டியதை ஜெயிப்பியா மகளே. நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆமென். என்னுடைய மனைவியினுடைய அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை.